தாயில் சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார்கள். தாயில் சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்றால், தந்தை என்பவர் வானத்துக்கும் பூமிக்கும் உலகமெல்லாம் சுற்றி வருகிறதான் தந்தை. சந்தைக்கு போகிறார், வியாபாரத்துக்கு போகிறார், கூட்டத்துக்கு போகிறார், பஞ்சாயத்துக்கு போகிறார், முதலமைச்சர் கூட்டம், எம்பி கூட்டம், எம்எல்ஏ கூட்டம், பிரதமர் கூட்டம், அதிகாரிகள் கூட்டம், ஆட்சியாளர் கூட்டம், பொதுக்கூட்டம், நாட்டுக்கூட்டம், அடிதடி கூட்டம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கூட்டம், கொடுக்கல் வாங்கல் சமாதான கூட்டம், பெண் மாப்பிள்ளை பார்ப்பதில் அதில் ஒரு வருத்தம் கூட்டம், நன்மை தீமை, பெண் பார்ப்பது, மாப்பிள்ளை பார்ப்பது, போக வர, அந்த வாழ்க்கையில் கசப்பு இனிப்பு அதில் கண்டறியக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் ஆம்பளைகள். தந்தை உலகமெல்லாம் சுற்றி வருகிறவர். சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மை முள்ள மாதிரி முடிச்ச வச்சு கட்ட பஞ்சாயத்து திருடன் வம்புள்ளவன் எதிர்காரன் கொலைகாரன் கொள்ளைக்காரன் உலகத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் கண்ணால் காதால் நெஞ்சால் மனசால் வார்த்தையால் பார்த்து வருபவரும் கண்டு கொண்டு வருபவரும் கண்டு உணர்ந்து வருபவரும் கண்டு செயலாற்றி வருவன் தான் ஆம்பளை தந்தை. அவர் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை இங்கிறது தான் இந்த அர்த்தம். தன்னுடைய மகன் ஒரு நண்பரோட பேசும்போது அந்த நண்பர் எப்படியாப்பட்டவங்கிறது தந்தைக்கு தெரியும். ஏன்னா அப்படியாப்பட்ட நண்பர்கிட்ட தந்தை பழகியிருப்பார், அதனால் அடி வாங்கியிருப்பார், வாங்கியிருப்பார், திட்டு வாங்கியிருப்பார், மோசம் பண்ணியிருப்பான், கேட்டிருப்பான், பேசியிருப்பான், தள்ளியிருப்பான், சண்டைக்கு வந்திருப்பான். அந்த மாதிரி நண்பர்கள் அது தந்தைக்கு தெரியும். இன்னொரு விதத்தில் ஒரு விதத்தில் போய் தன் பிள்ளை பழகும்போது அந்த வீட்டுக்கு அடிக்கடி போகாதப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த வீட்டில் தந்தை 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் அந்த வீட்டோட உறவு செஞ்சுருப்பார். அந்த வீட்டினால் சண்டை வம்பு பிரச்சனை பொய் பிராடு கொடுக்கல் வாங்கல் அது இங்கே தவறு நடந்திருக்கும். அதனால் தந்தை என்ன சொல்கிறார், அந்த வீட்டுக்கு போகாதப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாரி இன்னொரு விஷயத்துக்கு பல பேரோட பசங்கள் போய் விளையாடும்போது ஒருத்தருக்கு தள்ளுமுள்ளு வரும், சண்டை வரும், ஓடும்போது வரும்போது வரப்புகள் வாய்க்கால்கள் இடையூறுகள் புதர்கள் செடிகள்கிட்ட ஓடி மறையும்போது வரும்போது ஏதோ விபத்து ஏதாவது சிக்கல் ஏற்படும். அதனால் கூட்டாளி சேராதப்பா நண்பர்களோடு சேராதப்பான்னு சொல்லுவார் தந்தை. ஏன்னா அந்த மாதிரி கூட்டாளிகள் நண்பர்கள் சேர்ந்து வந்தவர் தானே. அப்போது கூட்டாளியோடு சேர்ந்து பிள்ளைங்களோடு சேர்ந்து விளையாண்டுருப்பாங்க, பளிங்கி விளையாண்டுருப்பாங்க, அதில் சண்டை வந்திருக்கும். கபடி விளையாண்டுருப்பாங்க, அதில் சண்டை வந்திருக்கும். பந்து விளையாண்டுருப்பாங்க, அதில் சண்டை வந்திருக்கும். அதனால் நண்பரோட போனால் இப்போ பிரச்சனை நடக்கும். அதனால் அப்போ நீ நண்பரோட போகாத கூட்டாளி போகாதுன்னு சொல்லுவார். எல்லாமே அதான் சொல்கிறாங்க. எல்லாமே தந்தை பார்த்தவர் கேட்டவர் கண்ணால் பார்த்து கேட்டு ரசித்து மனசால் பார்த்து பேசினவர். அதான் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தந்தை சொல்லி கேட்டு வாழ்ந்தாலே நீங்கள் மந்திரம் போகிறதுக்கு போவேண்டாம், சோசியம் பார்க்க வேண்டாம், ஜாதகம் பார்க்க வேண்டாம், குறி பார்க்க வேண்டாம், சாமி பார்க்க வேண்டாம், கோயிலுக்கே போக வேண்டாம், வேண்டியதில்லை. ஏன்னா கோயிலுங்கிறது ஒன்று, அது போகணும் வரணும். அதுக்காக ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுத்து போகணும் அவசியம். போகும்போது கும்பிடலாம் வரலாம், ஊரோட ஒன்று நம்மளும் ஒன்றுங்கிற மாதிரி ஒரு தேங்காய் உடைக்கலாம், சாமி கும்பிடலாம் வந்துடலாம். அதனால் அந்த தெய்வத்தை விட தெய்வம் கல்லாக இருக்கும். அந்த தெய்வம் நேரடியாக சொல்லாது. அந்த தெய்வத்தை நேரடியாக சொல்வது தந்தைக்கு. அந்த தந்தை நடைமுறையே தெய்வம். நீ கடவுள்கிட்ட போய் என்ன கேட்குறியோ உன் தந்தைகிட்ட கேளு, அவர் உயிராக உள்ளவர். அதனால தான் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம்னு சொன்னது. அதனால் தந்தை சொல்லுவே சிறந்தது. தந்தை சொல்லே சட்டம், தந்தை சொல்லே நீதி, தந்தை சொல்லே தர்மம், தந்தை சொல்லே அற்புதம், தந்தை சொல்லே ஆச்சரியம்.
அதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ உள்ளவர்கள் அப்பாவை உதைக்கிறாங்க, அப்பாவை அடிக்கிறாங்க. நான் கூட எங்கள் அப்பா சண்டை தான் போட்டேன், அறியாமல் தெரியாமல். இன்றைக்கி தந்தையை பற்றி தெரியுது, இன்றைக்கி அதை பற்றி சொல்கிறேன். அன்றைக்கி தெரியலை. நான் குழந்தையாக வளர்ந்தவர் தானே, தெரியலை. தந்தை என்றால் எவ்வளோ அற்புதம், எவ்வளோ ஆச்சரியங்கிறது இன்றைக்கி தெரியுது. உலகம் இருக்கு இல்லையா, உலகத்தோட 1000 உலகத்தை மிஞ்சியது தான் தந்தை. இந்த உலகம் இருக்க, இந்த உலகத்தை கொடுத்தா பத்தாது, இந்த 1000 உலகத்துக்கு மேலே உள்ளவர் தான் தந்தை. அப்படியாப்பட்ட தந்தை. தந்தை சாதாரண ஆள் கிடையாது. தந்தை வந்து நேருக்கு நேராக உரையாடும், நேருக்கு நேராக சொல்லும், நேருக்கு நேராக கொடுக்கும், நேருக்கு நேராக வழிகாட்டும் கடவுள் தந்தை. அதன் பிறகு இன்னும் சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். இன்னும் சொல்கிறேன். அப்புறம் தாயில் சிறந்த கோயில்முறை. தாயில் சிறந்த கோயில்முறை என்றால், தன்னுடைய தாய் வீட்டில் இருப்பார். தன்னுடைய தாய் பிள்ளைகளுக்கு என்ன உணவு கொடுக்கணும் அவர் செஞ்சு கொடுக்குறார். கணவனுக்கு என்ன உணவு கொடுக்கணும் செஞ்சு கொடுக்கார். தன்னுடைய பிள்ளைகளை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்ப மூன்றும் தாய் தான் செஞ்சு கொடுக்குறார். இந்த தாய் வந்து பக்கத்து வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட வாங்க போங்க இருங்கன்னு அந்த அணுகுமுறை, பேச்சுவார்த்தை, சொந்த பந்தங்கள், மதிப்பு மரியாதைகள் தாய்க்கு தெரியும். தாய் கற்றவர். அதே போல் கணவன் வந்து பல இடத்துக்கு போய்ட்டு வரும்போது ஒரு இடத்துல ஏதோ பிரச்சனை ஆகிப்போச்சு. அங்கேருந்து வேகம் வருகிறார். கடும் வேகத்தில் வரும்போது அந்த தன்னுடைய தாய் மகனாந்தா மகனை என்னப்பா அவள் வேகம் வர்ற, என்ன ஒரு மாதிரி வர்ற, என்ன கோவம்? அப்போ தாய்க்கு தெரியும், ஆஹா ஏதோ சண்டை இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது. கடவுளுக்கு முன்னாடி தாய் சிறந்த கோயில் முன்னா அந்த கோயில் தெய்வத்துக்கு முன்னாடி இதுக்கு தெரிஞ்சிடும். இந்த தாய்க்கு தெரியும், என்ன வேகமாக வர்றாரு, என்ன வேகமாக வர்றான், என்ன மூஞ்சி ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன நடை வேகமாக இருக்குது, கை வேகமாக இருக்குது, வேகம் ஓடி வர்றான், விழுந்து வர்றான், பதறி போய் வர்றான், மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, கண் ஒரு மாதிரியாக இருக்குது, மூஞ்சி முகம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு தாய் அவ்வளோ கண்காணிப்பாக கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு தாய் வாப்பா என்ன தண்ணியை குடி, என்ன உடம்புல வேர்க்குது, தண்ணியை குடி, சட்டையை கட்டு, குழி, சாப்பிடு, அமைதி. இல்லைம்மா அவன் பேசிட்டான், திட்டுனான், சரி இப்போ அடிப்போம், திட்டுவோம், பேசுவோம், யார் அவன், சரி தண்ணியை குடி, சாப்பிடு. தாய் வந்து அமைதிப்படுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் எந்த தெய்வமும் உலகத்தில் எந்த தெய்வம் அமைதிப்படுத்த முடியாது. எந்த கோயிலும் வராது, எந்த தெய்வமும் வராது, எந்த சாமியும் வராது, எந்த பூதமும் வராது, எந்த மந்திரமும் வராது, எந்த சோசியமும் வராது, எந்த ஜாதகமும் வராத நேரத்தில் அப்போ செய்கிறது தாய் தான். அந்த நேரத்தில் பொறு ஏன் பதற, ஏன் பதற, யார் அந்த பையனை அடிச்சுட்டான், அந்த பையனை சாப்பிடு, குழி, சாப்பிடு, பொறுமையாரு, விசாரிச்சுட்டு தான் அடிக்கணும், எடுத்தவொடனே அடிக்கக்கூடாது. அவன் வந்து குற்றவாளி ஆகிட்டான், அவனை அடிச்சிருக்கிறான், இப்போ அவன் குற்றவாளி. அவன் செஞ்ச தவறு திடீர்னு நம்ம போய் செஞ்சிடக்கூடாது. நம்ம 4 விட்டு சொல்லிவிட்டு தான் போய் அடிக்கணும். சொல்லிவிட்டு அடி, எவ்வளோ அடிப்போம், வா நீ அடி, நான் நிற்க நீ அடி அப்படின்னு தாய் ஆறுதல் சொல்லுவோம். ஆறுதல் சொல்லிட்டு தாய் ஒன்றை கூட்டி போய் அடிக்காது, சண்டைக்கு போகாது, ஆறுதல் சொல்லுவோம். நடந்ததை பூரா கேட்கும் தாய். கேட்டு பிறகு அப்படியா சரின்ட்டு பக்கத்தில் வீட்டுக்காரர்கிட்ட வந்தோடனே இந்த மாதிரி எங்கள் பிள்ளை விளையாண்டு எடுத்து இப்படி பண்ணிட்டானா அப்படின்னு, அப்படியா என்ன விஷயப்பா இவர் விசாரிக்க. அடுத்து பக்கத்தில் தான் என்னப்பா அந்த பையன் இப்படி பண்ணிட்டானா, என்னென்னு கண்டிங்க ஐயா, அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்லுங்க ஐயா அப்படின்னு தான் அப்புறம் கணவர் சொல்லுவார். அதான் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஒருத்து தாய்க்கு பின் தாரம். அவ்வளோ தாய் வந்து அவளை பக்குவமாக அவள் வேகத்தையும் கோபத்தையும் சண்டையில் பண்ண தாய். வரவு செலவு 100 ரூபா கொண்டாந்து கொடுத்தா நாளைக்கு பணம் நீ செலவு பண்ணிடக்கூடாது, 50 ரூபா செலவு பண்ணுவோம். இப்போ 20 ரூபா பிள்ளைகளுக்கு தீனி கொடுப்போம், 5 ரூபா உண்டியல் போடுவோம், 25 ரூபாயை வீட்டில் வைப்போம் அப்படின்னு அந்த குடும்பத்தை கட்டி காத்து வளர்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர் தான் தாய். அந்த குடும்பத்தை வளர்க்கணும், அந்த வருவாயை வளர்க்கணும், இடத்தை வளர்க்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும், வர்ற கோபத்தை அடக்கணும், வேகத்தை அடக்கணும், சண்டையை அடக்கணும், சமாதானத்தை பெருக்கணுக்கு தான் தாய். எந்த தாயும் போய் அடிடா விட்டுன்னு சொல்லாது. ஆனால் இன்றைக்கி நடக்குது, அது நான் அப்படி சொல்கிறேன். இன்றைக்கி நடக்குது, நான் அப்படி சொல்கிறேன், அதான் நான் அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி அப்போ தாய்க்கு பின் தாரம். தாய் ஸ்தானத்தில் இருக்கும்போது மகனை தாய் பார்த்துருச்சு. ஆனால் மனைவி வந்த பிறகு எந்த தாய் நம்ம குழந்தை நம்ம மகன் என்று பார்த்துச்சோ
அதுக்கு பின் வர தாரம் மனைவி அதே கண்ணு தான் பண்ணணும் கணவன். ஆஹா, நம்ம அப்பா அம்மாவை விட்டுட்டு, அண்ணன் தம்பியை விட்டுட்டு, சொந்த பந்தத்தை விட்டு, நமக்கு அப்பா அம்மாவும் நம்ம கணவன், சொந்த பந்தமும் நம்ம கணவன், உற்றார் உறவினரும் கணவன், நம்ம உயிருக்கும் கணவன், நம்முடைய வாழ்வுக்கும் கணவன், நம்ம ஆரோக்கியத்துக்கும் கணவன், நம்முடைய செல்வாக்குக்கும் கணவன், நம்முடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கணவன். இத்தனையும் மனைவி பொருந்தது. அப்போது தாய் பார்த்தது கொஞ்சம், தன்னுடைய மனைவி பார்க்கும்போது நிறையா, அதிகமாக நிறையா. அப்போது நாம் கணவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளை ஆதரிக்கிறது யார்? கணவனுக்கு ஒன்று ஆகிப்போச்சுன்னா நம்ம பிள்ளைகளை ஆதரிக்கிறது யார்? நம்ம கணவன் நல்லா இருக்கும்போதே எல்லோரும் நமக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்காங்க. அத்தனை இருந்தும் ஒவ்வொருத்த பேர் நம்ம சண்டைக்கு வராங்க, வம்புக்கு வராங்க. நீ யாருங்கிறாங்க, நீ எந்த ஊருங்க, நீ யார் இப்படிலாம் கேட்குறாங்களே. நம்ம கணவனுக்கு கணவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி கணவன் இல்லை என்றால் நம்மளை எந்த அளவுக்கு துதிப்பார்கள், எந்த அளவுக்கு பேசுவார்கள், எந்த அளவுக்கு நம்மளை அர்ப்பணிப்பார்கள் அப்படிங்கிறது இந்த மனைவிக்கு நிறையா. தாயை விட மனைவிக்கு வந்துடுது. மனைவி என்ன இது மாதிரி ஒரு இடத்துல பிரச்சனை, உங்கள் வீட்டுக்காரங்க ஒருத்தர் சண்டை அப்படிங்கும்போது அந்த மனைவி இங்கேருந்து ஓடுது. இந்த மனைவி ஓடுது. அது கல்யாணம் பண்ணாதுமே தாய் ஓடுது பிள்ளைய தேடி. திருப்பி கல்யாணம் பண்ண மனைவி தேடி விடுது. உன் வீட்டுக்கார சண்டை அப்படின்னு. சண்டையா? ஓடுது இங்கேருந்து. ஓடிப்பே என்ன ஏது வாங்க, நீ வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, இல்லாடி இவனை ஒரு கை பார்க்கலாம் வாங்க, இல்லாடி இவனை உதச்ச அடிக்கலாம் வாங்க, இல்லாடி ரொம்ப பண்ணிட்டு வாங்க கேட்பேன். யார் இப்போ நாளைக்கு கேட்பேன் வாங்க. கையை பிடிச்சி உடம்பு பிடிச்சி இழுத்து, சட்டையை பிடிச்சி இழுத்து அந்த மனைவி கொண்டுட்டு வருது பாருங்கள். எப்படி கொண்டு வருது பாருங்கள். அப்போ அந்த மனைவி அவ்வளோ ஆற்றல், அவ்வளோ மகத்துவம், அவ்வளவு சக்தி அந்த மனைவி கடவுள் கொடுத்துருக்கு. கொண்டு போய் வீட்டில் சட்டையை காட்டுங்க, மூஞ்சை துடைக்குது, கணவனை மூஞ்சை துடைக்குது, உடம்பை துடைச்சி விடுது, தண்ணி குடிங்குது. தண்ணி குடிக்கிறீங்களா? இல்லை சாப்பிட்டு குடிக்கிறீங்களா? இல்லை ஒரு மாதிரி இருக்குது. இருங்குங்க, மாதிரி தான் இருக்கட்டும், இருங்குங்க. எங்கே போயிடுவான் உங்களுக்கு? நீங்களும் ஆம்பளை அவனும் ஆம்பளானே, அவன் அடிச்சு விட்டானா, அவன் நம்ம அடைய முடியாத போய்த்து அவன் 2 அடித்தான் 4 அடிச்சுடுவாங்க. என்ன பண்ணுறியப்ப? அதுதான் அவன் கூப்பிட்டு வந்தேன். வாங்க, ஒரு அடிச்சானா ஒரு அடியா, 2 அடி அடிங்க, 2 அடிச்சா 4 அடிங்க, நான் வரேன், இப்போ போவேன், சாப்பிடுங்க. சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உட்காந்து விசாரிக்குது, என்ன நடந்தது, ஏது நடந்தது. சரி ரைட்டு, ஒரு விஷயம் இருக்குது. இதை நம்ம அவன் அடிச்சுட்டாங்கிறதுக்காக நீங்கள் கை வைக்க வேண்டாம். முதல்ல ஊரில் நான் அப்படி சொல்லுவான், கேட்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடிங்க, இந்த ஊர் நம்ம சப்போர்ட் பண்ணோம், சரியா? அப்புறம் மனைவி சொல்லுது. அடுத்து தாய்க்கு இப்போ தாரம், அதான் தாரம் சொல்லுது. அப்போது தாயும் தன்னுடைய மகனை அழகாக வளர்த்து வருகிறாள், அடக்காமல் வளர்த்து வருகிறாள். ஒரு கோபத்தை தாவத்தை அடக்கிறாள். தாய் அவ்வளோ வல்லமை உள்ளவர். தாய் சொல்லும்போது தான் முதல் தெய்வம். அதான் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறது என்பதற்காகத்தான் மனைவி சொல்லே மந்திரம். அது தெரியுமா? அது எப்படி தெரியுமா? சரி அப்படியா, சரி மனைவி சொல்கிறத கேட்க. ஏங்க அவன் 5 பேர் நிற்கிறாங்க, மனைவி சொல்லே மந்திரங்க. அவன் 5 பேர் 7 பேர் நிற்கிறான். இப்போ ஒரு ஆள்னா போய் பீஸ் பீஸ் ஆகிப்பிடுவீங்க, ஒரு ஆள்னா பீஸ் ஆகிப்பிடிய, 2 ஆள்னா ஆகிப்பிடுவிய. அவன் 5 பேர் இல்லை, முண்டனுக்கு 2 பேர் தாங்க. முண்டனுக்கு நீ முண்டன் 2 பேர் தான், முண்டனுக்கு 2 பேர் தாங்க, ரொம்ப பேர் வேண்டிய இல்லைங்க. அதனால் 2 பேரும் நீங்கள் அடிச்சிருவிய. 5 பேர் 10 பேர் நிற்கிறான், நீங்கள் எப்படி போகிறது? ஏதாவது ஒரு 5 பேர் நாளைக்கு நானும் என் பிள்ளைங்க ரோட்டில் நிற்கிறேன், உங்களுக்கு புரிதா இல்லையாங்க? அப்படி அதான் மனைவி சொல்ல மந்திரம். ஓ, அந்த நேரத்தில் மந்திராதி அப்பா போகாதன்னு சொல்ல மாட்டான், பூசாரின்னு சொல்ல மாட்டான், சாமியார்னு சொல்ல மாட்டான். அப்போ எந்த பூசாரி எந்த மந்திரம்? சாமி பார்த்து பூசாரி பார்த்து மந்திரம் சண்டை போக, அதான் மனைவி சொல்லிய மந்திரங்கிறது, அதான் மந்திரம், அதான் மந்திரத்தை கட்டுப்படணும். அப்பைக்கு மந்திரம் அதான், அப்பைக்கு சாமி அதான், அப்பைக்கு தந்திரம் அதான், அப்பைக்கு சாதம் அதுதான், அப்பைக்கு பொருத்தம் அதுதான், அப்பைக்கு சாமி பூதம் மந்திரம் தந்திரம் எல்லாமே அது அந்த நேரத்துக்கு மனைவி சொல்ல மந்திரம் அதாங்க. அதுபோல் இன்னமும் எவ்வளவு இருக்குது சொல்லி வர்றேன். அடுத்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. கடமைங்கிறது என்ன? காலையில் எழுந்துச்சி நம்முடைய வேலை எதுவோ அந்த வேலையை பார்க்கணும். நம்முடைய வேலை எதுவோ அந்த வேலை கடமை. நம்முடைய வேலைகளை அது நம்மளுடைய கடமை முடிஞ்சாச்சு.
கடமை. கண்ணியமாக. அது நம்ம தான் செஞ்சிட்டோம், நம்ம தான் பேசிவிட்டோம், நம்ம தான் ஆள், யாருமே இங்கே வேலை பார்க்கல, எவருமே வேலை பார்க்கல, நம்ம தான் வேலை பார்த்தாங்க. இந்த ஆணவத்தால் அம்மாவையோ அப்பாவையோ அண்ணனையோ தம்பியோ நான் தாண்டா பண்ணுறேன்னு ஆணவத்தால் பேசக்கூடாது, ஆணவத்தால் திட்டக்கூடாது, ஆணவத்தால் அன்பால் பேசணும், நட்பால் பேசணும். அதான் கடமை அதான் கண்ணியமாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும். கடமை முடிச்சாச்சு, நம்ம கடமை முடிச்சதுக்கு தான் நம்ம தாழ்ந்துட்டு தான் பேசக்கூடாது, கண்ணியமாக இருக்கணும். அப்பா அம்மா அண்ணன் அந்த வேலையை முடிச்சு அடுத்த நீ வேலையை பாருங்க, அது கடமை. கண்ணியம். கட்டுப்பாடு. கட்டுப்பாடுனா அப்பா அம்மா வார்த்தைக்கு, என்னப்பா வேலை பார்த்தியா? பார்த்துட்டப்பா. சரி, இந்த கரம்புடி போட்டு அந்த சந்தைக்கு போய்ட்டு இந்த ஊருக்கு போய்ட்டு இந்த காசு எடுத்துகிட்டு போ அப்படி சொல்லி, சரிப்பா போய்ட்டு வரேன். சரி, அந்த அதை இப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணு, இப்படி பண்ணு அம்மாவை சொல்லுவா, அப்பா சொல்லுவா. போகிற இல்லை அந்த அக்கா விட்டு போய்ட்டு போடா. சரி போய்ட்டு வரேன். வரும்போதே மீன் வாங்கிட்டு வா. தம்பி வீட்டுக்கு வாங்கிட்டுடா, அவன் இன்றைக்கி வேலைக்கு போல சும்மா இருக்கான். தம்பி வீட்டில் இருக்கிறான் வேலையை போலப்புக்கு, அவனுக்கு மீன் வேணாம், அவனுக்கு கொஞ்சம் 1 கிலோ மீன் வந்துடுறேன். ஆமாம், கட்டுப்பாடு. அதான் கட்டுப்பாடு. சரிப்பா. அது கட்டுப்பாடு. அதுதான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்க இது. சரிங்களா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, காலை எழுந்தவுடன் தம்பி நீ ஒரு வேலை செய்ய வேண்டும் தம்பி. காலை எழுந்தவுடன் தம்பி நீ ஒரு வேலை செய்ய வேண்டும் தம்பி அப்படின்னா என்ன? காலை எழுந்தவுடன் தம்பி நீ ஒரு வேலை செய்ய வேண்டும் தம்பி. இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே வேலை செய்கிறாங்க. அது நீ காலை எழுந்தோடனே டாஸ்மாக் கடை பிராந்தி கடைக்கு போகிறா, அது வேறு விஷயம், அது நான் அப்புறம் சொல்கிறேன். காலை எழுந்தவுடன் தம்பி நீ ஒரு வேலை செய்ய வேண்டும் தம்பி. காலை எழுந்தவுடன் காடகரைன்னு சொல்லுவாங்க. சும்மா அப்படியே உட்காந்துட்டு ஓடிட்டு இப்படி இருந்தோம்னா பிள்ளை அது, ஆம்பளை அது, புள்ள புள்ள. காலை ஏஞ்சம்மா, காடகரை போனோம்மா, வந்தோம்மா, குளித்தோம்மா, சாப்பிட்டோம்மா, வேலையை பார்த்தோம்மா இருக்குதுல, இங்கிட்டு சுற்றுறான், இங்கிட்டு போகிறான், அவன்கிட்ட போய் நிற்கிறான். எனக்கு ஒரு பிள்ளை வந்துருப்பாரு, என்ன பிள்ளைன்னு. அதான் மூத்தவன் ஏஞ்சா அந்த அம்பாட்டு வெளில போயிட்டான், இங்கே பிறப்பு தேடி. நல்ல இங்கே ஊருக்கு போகிறான், அவன் போயிட்டான். இந்த பையன் டெய்லி ஏஞ்சி இங்கிட்டு போகிறது, அங்கிட்டு போகிறது, ஊருக்குள்ள வம்பு இருக்குது, சண்டை இருக்குது, பழப்பாது. காலையில் ஏஞ்சா காடகரை போகிறதா இல்லையா மனுஷன்? அந்த மாதிரி. அதனால் காலை எழுந்தவுடன் தம்பி நீ ஒரு வேலை செய்ய வேண்டும் அப்படின்னா என்ன? காலை எழுந்தவுடன் காடகரை போகணும். காலை எழுந்தவுடன் என்ன செய்யணும்னா, நம்ம காட்டு பக்கம் போகணும். காட்டு பக்கம் போய் நம்ம காலை கடன், அதான் காலை எழுந்தவுடன் தம்பி நீ ஒரு வேலை செய்ய, அந்த ஒரு வேலை தான் வேலை. காலை கடன், அந்த லெட்டின் பாத்ரூம் போகணும். அது காட்டு பக்கம், அதுவும் காடகரை, காட்டு பக்கம், செடி பக்கம், தோப்பு பக்கம், குகை பக்கம், மறைவிடமாக செடிகள் இருக்கு இல்லையா, காடு, அங்கிட்டு போகணும். அதான் காட்டுக்கு. அதை முடிச்சுட்டு ஏஞ்சி வரும்பொழுது வேப்பங்குச்சோ, ஒரு பூடாங்குச்சோ, ஒரு என்ன குச்சி, புளியங்குச்சி முடியாது, ஆலங்குச்சோ, வேப்பங்குச்சோ, இப்படி வல்லாரக்குச்சோ, இப்படி எத்தனையோ புங்கங்குச்சோ, எத்தனையோ சவுக்கு குச்சோ, புளிஞ்சி குச்சோ, எத்தனையோ குச்சிகள் இருக்குது. அந்த குச்சியை கொஞ்சம் ஒடித்து பல்லு துளக்கிக்கிட்டு வரணும். அப்படியே வரும்போது பல்லு துளக்கிட்டு வரும்பொழுது நேராக காடுகரைன்னு சொன்னால் இப்போ காடை கடந்து கரைக்கு போகிறோம். கரைன்னு என்ன? குளத்துக்கு போகிறோம். அதான் கரைங்கிறத குளம். காடு தாண்டி இப்போ கரைக்கு போகிறான். கரையில் ஏறி இறங்கும்போது குளத்தில் போய் நம்ம காலுகையை கழுவுறோம். காலுகையை கழுவிட்டு என்ன செய்கிறோம்? அந்த இடத்த தாண்டி அடுத்த இடத்துக்கு போகிறோம். அப்போ இந்த பல்லு துறக்கணும்ல, அது மூஞ்சி கழுவுறோம். சரியா? இந்த 2 வேலையும் காலை எழுந்தவுடன் தம்பி நீ ஒரு வேலை செய்ய வேண்டுங்குது. இது செஞ்சாச்சுன்னா இங்கேருந்து வீட்டிலேருந்து இங்கிட்டு காட்டுக்கு வரும்போது வயிறு பொறுமிக்கிட்டு இருக்கும், உப்பிக்கிட்டு இருக்கும், வேகமாக நடக்க சொல்லும், வேகமாக ஓட சொல்லும், அர்ஜெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது 2ஐயும் முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு போய் ரிலாக்ஸாக, அழகாக உடம்பு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா தெம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், சுறுசுறுப்பு நிறையா கிடைக்கும், வேகம் நடப்போம். அப்போது அந்த காலை எழுந்தவன் தம்பி வேலை செஞ்ச உடனே அடுத்து எக்ஸசைஸு. அங்கேருந்து காட்டுக்கு வர்றோம், காட்டிலேருந்து குளத்துக்கு வர்றோம், குளத்துக்கு வீட்டுக்கு போகிறோம். காலை எழுந்தவன் தம்பி நீ ஒரு வேலை செய்ய வேணும், எக்ஸசைஸ். புரியுங்களா? உடற்பயிற்சி. அதாவது உடற்பயிற்சி. வீட்டிலேருந்து காட்டுக்கு வர்றாரு,
காட்டிலேருந்து குளத்துக்கு போகிறாரு, குளம் தண்ணிக்குள்ள போகிறாரு, கரைக்கு போகிறாரு, கரையிலேருந்து குளத்துக்கு விட்டு தண்ணிக்குள்ள போகிறாரு, கால் கழுவுறாரு, மூஞ்சி கழுவுறாரு, திருப்பி லேசாக வெட்டி எடுத்து கட்டிட்டு நீட்டாக விறுவிறுன்னு வர்றாரு. வந்தோடனே வீட்டில் வந்து குளிக்கிறாரு, பல் விளக்க குளிக்கிறாரு, மாட்டை பிடிச்சிட்டு கொல்லைக்கு போகிறாரு, கோயிலையில் விவசாயம் வேலை செய்கிறாரு. இதாங்க அன்றைக்கு இதெல்லாம் செஞ்சாங்க, 150 வருஷம் இருந்தாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. அடுத்து சொல்லி வர்றேன். இன்றைக்கு வீட்டுக்கு முன் வீட்டில் விட்டு வெளியில் வரும்போது கண்ணை தேய்ச்சிக்கிட்டே பாத்ரூம் திறக்கிறது, கண்ணை தேய்ச்சிக்கிட்டே பாத்ரூம், அங்கே போய் நல்லா முடிக்கிறது, எல்லாமே முடிச்சிடுறது. முடிச்சுட்டு வந்து செத்த பட்டியில் படுக்கிறது. படுத்தோடனே பெட் காப்பின்னு கொடுக்குறா. பெட் காப்பி அது பேர் பெட் காப்பியா. பல்லு விளக்குறது பெட் காப்பி குடித்தோடனே அவங்க ஒரு அடி வச்சுட்டு படுத்துருவாங்க. கொஞ்சம் கழிச்சு ஏந்துப்பா. ஏஞ்சி என்ன பண்ணுவாங்க, பல்ல துளக்குவாங்க. அப்படியே குளத்துக்கு வந்தால் எட்டி வண்டியில் போவாங்க. இல்லை அப்புறம் வீட்டில் குளிக்க குளிப்பாங்க. குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டோன்னே நேராக போகிறாங்க. அங்கே போன ஆஃபீஸில் டீ, பூரத்தில் டீ வடை, அப்புறம் சாப்பாடு முடிஞ்சு டீ வடை, அப்புறம் 3 மணிக்கு டீ வடை, அப்புறம் 4 மணிக்கு டீ வடை, 6 மணி 7 மணி டாஸ்மாக் கடை. இப்படி பண்ணுறதுனால தான் சர்க்கரை ப்ரெஷர் ஃபுல்லாக ஏறி இன்றைக்கி 50 பைசா வாழ முடியல. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்லிடுறேன், இன்னும் அதிகமாக சொல்லிடுறேன். ஆண்டவர் தெரியும்.